நாம இன்னைக்கு மனித உரிமைகள் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுனா நம்ம மனசுக்கு வர்றது பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளோட வரலாறு தான். ஆனா இந்த உரிமைகளுக்கான வேர்கள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமான பழமையான ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா மனித உரிமைகள் வரலாறுனா எங்கிருந்து ஆரம்பிப்போம்? மேக்னா கார்ட்டா, பிரெஞ்சு புரட்சின்னு போவோம். சரிதானே? ஆனா இந்த கதை உண்மையிலேயே முழுமையானது தானா? இல்ல. இந்த உலகத்தோட வேற சில பகுதிகள்ல வேறொரு காலகட்டத்துல இதுக்கான விதைகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விதைக்கப்பட்டிருக்கலாமோ? இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 1948ல யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதுக்கு முன்னாடி 1789ல பிரெஞ்சு பிரகடனம். அதுக்கு முன்னாடி 1215ல மேக்னா கார்ட்டா. ஆனா ஆனா இது எல்லாத்துக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கிமு 300லே திருக்குறள்னு ஒரு நூல் இந்த கருத்துக்களை பத்தி பேசியிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, நாம இன்னைக்கு பேச போறது திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை பத்தி தான். 2000 வருஷத்துக்கு மேல பழமையான 1330 குறள்களை கொண்ட இந்த நூல் தமிழ் வேதம்னு சொல்லப்படுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதம், இனம்னு இல்லாம ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியா இருக்கு. சரி, இப்போ நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பழமையான அறநெறி நூல்ல இன்னைக்கு நாம பெருசா பேசுற இந்த உலகளாவிய மனித உரிமைகளோட அடித்தளம் இருக்குதா இல்லையாங்கிறது தான். வாங்க அலசி ஆராய்ஞ்சிடலாம். இந்த ஒரு குறள், அடேங்கப்பா, இது ஒரு புரட்சிகரமான அறிக்கைனே சொல்லலாம். என்ன சொல்றார் வள்ளுவர்? பிறப்பால எல்லா உயிர்களுமே சமந்தான், அவங்க செய்யற வேலைய வச்சுதான் அவங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு வருதுன்னு சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ பெரிய ஆழமான கருத்து. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு பக்கம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் சொன்ன கருத்து, இன்னொரு பக்கம் 1948ல ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்த உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம். அது என்ன சொல்லுது? எல்லா மனிதர்களும் சுதந்திரமாகவும் சமமான மாண்புடனும் உரிமைகளுடனும் பிறக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இது சும்மா ஒரு தற்செயலான நிகழ்வா, இல்ல இதுதான் மனித இனத்தோட பொதுவான ஞானமா? சரி, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தத்துவம் எந்த உலகத்திலிருந்து வந்துச்சு அதை நாம பார்க்க வேண்டாமா? திருக்குறள் சும்மா வானத்திலிருந்து குதிச்ச ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று அரசியல் சூழல்ல வேரூன்றிய ஒரு நூல். அந்த காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டை 3 பெரிய சக்திகள் ஆண்டுட்டு இருந்தாங்க. சேர, சோழ, பாண்டியர்கள். அவங்களத்தான் மூவேந்தர்கள்னு நாம சொல்றோம். அவங்களோட ஆட்சி, சமூகம், கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா தான் திருக்குறள் மாதிரி மிகச்சிறந்த இலக்கியங்கள் உருவாச்சு. இந்த வரைபடத்தை பாருங்க. திருக்குறள் உருவான அந்த நாகரிகம் எவ்வளவு பெரியதுன்னு உங்களுக்கே புரியும். இது ஏதோ ஒரு சின்ன மூலையில நடந்த விஷயம் இல்ல. தென்னிந்தியா முழுசும், ஏன் தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் அதோட தாக்கம் இருந்திருக்கு. திருக்குறளோட கட்டமைப்பே ரொம்ப அழகா, ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். அது நம்ம வாழ்க்கையோட 3 முக்கியமான பகுதிகளை பத்தி பேசுது. அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? திருக்குறளை முப்பால்னே பிரிச்சிருக்காங்க. அதாவது 3 பகுதிகள். முதல்ல அறத்துப்பால். இது ஒரு தனி மனுஷனோட ஒழுக்கம், மனசாட்சி பத்தி பேசும். 2வது பொருட்பால். இது ஆட்சி, பொருளாதாரம், சமூகம் இதையெல்லாம் பத்தி பேசும். 3வது இன்பத்துப்பால். இது அன்பு, காதல், தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசும். பாத்தீங்களா? வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் தொடர ஒரு முழுமையான கைட் மாதிரி இது. சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். அதாவது மனித உரிமைகளோட மைய புள்ளி. ஒரு ஆட்சியாளருக்கும் அவரோட மக்களுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கணும்னு திருக்குறள் சொல்லுது? பார்க்கலாம் வாங்க. இந்த வரிகளை கேளுங்களேன், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வரிகள். ஒரு ஆட்சியாளரால மக்கள் கஷ்டப்பட்டு அவங்க வடிக்கிற கண்ணீர் தான் அந்த ஆட்சியாளரோட செல்வத்தையே அழிக்கிற ஒரு ஆயுதம் சொல்றாரு வள்ளுவர். சிம்பிளா சொன்னா, நீங்க மனித உரிமைகளை மீறினா உங்க அரசாங்கம் அழிஞ்சிடும்னு நேரடியாவே எச்சரிக்கிறாரு. எங்க பாருங்க, திருக்குறள் என்ன சொல்லுது? ஒரு ராஜாவோட அதிகாரம் அவரோட மக்களை நீதியா பாதுகாக்கிறதுல தான் இருக்கு. கொடுங்கோன்மை செஞ்சா ஆட்சி காலி. இதே விஷயத்தை தான் கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு UN பிரகடனம் எதிரொலிக்குது. மக்கள் கொடுங்கோன்மைக்கு எதிராக போராடாம இருக்கணும்னா அவங்க உரிமைகளை சட்டம் தான் பாதுகாக்கணும்னு சொல்லுது. பாத்தீங்களா அந்த கனெக்ஷனை? சரி, இந்த அறநெறி கருத்துக்களோட தாக்கம் என்ன? இன்னைக்கு தேதிக்கு இது நமக்கு எப்படி பொருந்துது? இந்த அறநெறி பாரம்பரியத்தோட சக்திக்கு ஒரு சூப்பரான உதாரணம் யாரு தெரியுமா? நம்ம ராஜராஜ சோழன் தான். அவர் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டினாரோ அதே சமயத்துல எல்லா மதங்களையும் சமமா நடத்தினாரு. அப்போ இந்த கருத்துக்கள்லாம் சும்மா புத்தகத்துல மட்டும் இல்ல, ஆட்சியிலையும் இருந்திருக்குன்னு தெரியுது இல்லையா? திருக்குறள்ல இன்னும் பல முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. கொல்லாமை, அதாவது அகிம்சை தான் பெரிய அறம்னு சொல்றது. கல்வி ஒண்ணுதான் யாராலையும் அழிக்க முடியாத செல்வம்னு சொல்றது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு தான்னு ஒரு சமூக பொறுப்பா பாக்குறது.
அட, சுற்றுச்சூழலை பாதுகாக்காம மனுஷன் வாழ முடியாதுன்னு வரைக்கும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எவ்ளோ பொருந்துது பாருங்க. 1330 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்காங்க. இத்தனை குறட்பாட்டுகள், ஒவ்வொன்றும் 2 வரி தான், ஆனா அதுக்குள்ள உலகமே அடங்கியிருக்கு. அப்போ விஷயம் இதுதான். 2000 வருஷம் பழைய ஒரு தமிழ் நூல் இன்னைக்கு இருக்கிற நீதி, நேர்மை பத்தின பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுதுன்னா, நாம இன்னும் கண்டுபிடிக்காம உலகத்துல இதே மாதிரி எத்தனை ஞான புதையர்கள் காத்துக்கிட்டு இருக்குமோ? ஒருவேளை நாம தேட வேண்டிய பதில்கள் நம்ம கடந்த காலத்திலே இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?